பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே இன்று பேச்சுவார்த்தை. அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துவது தொடர்பாக இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இடையேயான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு. அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை காரணமாக இஸ்லாமாபாத்தில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகிஸ்தானில் 2 நாட்களுக்கு பொது விடுமுறை அறிவிப்பு. ஈரான் உயிருடன் இருப்பதற்கு காரணமே அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டதால்தான், வேறு வழியில்லை என்று அதிபர் ட்ரம்ப் காட்டம். ஈரான் சர்வதேச பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்த முடியாது, அது தானாகவே திறந்துவிடும் என்றும் நம்பிக்கை. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் பணிக்கான ஆய்வுகளை முடித்து பூமிக்கு திரும்பிய 4 விண்வெளி வீரர்கள். ஓரியன் விண்கலம் கடலில் இறங்கியதும் உள்ளே இருந்த வீரர்களை நாசா மற்றும் கடற்படை குழுவினர் மீட்டனர். ஆர்டமிஸ் 2 திட்டத்தின்படி ஓரியன் விண்கலத்தில் 10 நாட்கள் நிலவுக்கு அருகில் சென்று விண்வெளி வீரர்கள் ஆய்வு நடத்தினர். இந்திய நேரப்படி காலை 5:37 பசிபிக் பெருங்கடலில் சாண்டியாகோ கடற்கரை பகுதியில் ஓரியன் விண்கலம் இறங்கியது. புதுக்கோட்டை இலுப்பூரில் நடைபயிற்சியின் போது பொதுமக்களுடன் கைகுலுக்கி வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விராலிமலை தொகுதி திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் பேட்டி. யார் என்ன செய்தாலும் திமுக கூட்டணியின் வெற்றியை தடுக்க முடியாது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தஞ்சாவூர், திருவாரூரில் பிரச்சாரம். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். புதுக்கோட்டை மற்றும் திருப்பத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை பிரச்சாரம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரிக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற இருந்த விஜய் பிரச்சாரம் ரத்து. நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக தவேக அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் தீவிரம். வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று விநியோகம். போலீசார் தபால் வாக்குகளை வரும் 18 மற்றும் 20ஆம் தேதிகளில் பதிவு செய்யலாம். கூடுதல் காவல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் சென்னை காவல்துறை சுற்றறிக்கை. தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை மாற்றிய உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். நியாயமற்ற பணி மாறுதலுக்கு கண்டனம் தெரிவித்து தேர்தல் ஆணையத்திற்கு திமுக எம்பி டி.ஆர். பாலு கடிதம். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அதிரடி. புதிய காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் பதவியேற்றார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அனல் பறக்கும் பிரச்சாரம். மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு.
சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சென்னையிலும் அனல் பறக்கும் பிரச்சாரம். வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. தேர்தல் பிரச்சாரத்தில் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள். டீ விற்றும் நடனமாடியும் வாக்கு சேகரித்த வேட்பாளர் மற்றும் தொண்டர்கள். எட்டப்பரோடு எட்டப்பராக இருந்தவர் ஓபிஎஸ் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அவருக்கு துணை முதல்வர் அந்தஸ்து கொடுத்தும் எதிரிகளோடு கூட்டு சேர்ந்ததாகவும் குற்றச்சாட்டு. திரைப்படம் பாருங்கள், ரசியுங்கள், அதை நம்பி ஓட்டு போடாதீர்கள் என இபிஎஸ் பிரச்சாரம். இளைஞரின் சிந்தனைகள் நாட்டின் வளர்ச்சி பற்றி இருக்க வேண்டும் என திருவள்ளூர் பிரச்சாரத்தில் அறிவுரை. காரைக்குடி விஜய் பிரச்சாரம் செய்யாமல் புறப்பட்டு சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றம். சீமான் போட்டியிடும் தொகுதி என்பதால் விஜய் பேச்சுக்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் ஏமாற்றத்துடன் திரும்பிய தொண்டர்கள். காரைக்குடியில் ரோட் ஷோ சென்ற விஜய் திடீரென சைக்கிளில் பயணம். தொண்டர்கள் சூழ்ந்ததால் மீண்டும் பிரச்சார வாகனத்தில் ஏறிய விஜய். சைக்கிளில் சென்ற விஜயை பிடித்து இழுத்த தொண்டர்கள். நிலை தடுமாறிய போது தாங்கி பிடித்த பாதுகாவலர்கள். காரைக்குடி செல்லும் போது விஜயின் பிரச்சார வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனை. சென்னை திரும்புவதற்காக திருச்சி விமான நிலையம் வந்தபோது விஜயின் விமானத்திலும் சோதனை மேற்கொண்டனர். திருச்சி விமான நிலையத்தில் தாவேக தலைவர் விஜயின் பவுன்சர்கள் செய்தியாளர்களை தாக்கியதாக புகார். தாக்குதல் நடத்திய பவுன்சர்களை செய்தியாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தாவேக வேட்பாளர் ராஜ்மோகன், தாவேக நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரார்ட் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. சென்னை சூளை அங்காள பரமேஸ்வரி கோயில் கருவறைக்குள் அத்துமீறி நுழைந்து வீடியோ பதிவு செய்த புகாரில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. பாமக வேட்பாளரை ஆதரித்து ரிஷி வந்தியத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட போது அன்புமணி குற்றச்சாட்டு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை 5 தொகுதிகளில் இன்று பிரச்சாரம். கோவை தெற்கு, கோவை வடக்கு, சாத்தூர், ராஜபாளையம் மற்றும் வாசுதேவநல்லூர் தொகுதிகளில் பரப்புரை. பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பெயரையோ திமுக பெயரையோ ஒரு இடத்தில் கூட ராகுல் காந்தி குறிப்பிடவில்லை. மை போட்டு ஒட்ட வைத்த கூட்டணியாகத்தான் திமுக கூட்டணி இருப்பதாக கரூர் பிரச்சாரத்தில் அண்ணாமலை விமர்சனம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் வீட்டுக்கு வீடு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன்.
கோவில்பட்டி பரப்புரையில் சீமான் கலகல பேச்சு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஹசீனா சையத் விலகல். கார்கே செல்வ பெருந்தகை மீது ஊழல் குற்றச்சாட்டு. போடி தொகுதியில் சிறப்பாக செயல்படும் ஒன்றிய செயலாளருக்கு பரிசளிக்கப்படும். 5 பவுனில் தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஜனநாயகன் படத்தை பதிவிறக்கம் செய்பவர்கள் மற்றும் பகிர்வோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். சமூக வலைதளம் மூலம் வரும் ஜனநாயகன் படத்தை பகிரவோ செல்போனில் சேமித்து வைக்கவோ வேண்டாம் என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் அறிக்கை. இணையதளங்களில் ஜனநாயகன் படத்தை லீக் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மனு. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க முன்னாள் தலைவரும் இயக்குநருமான KR டிஜிபி அலுவலகத்தில் புகார். ஜனநாயகன் திரைப்படம் ஆன்லைனில் கசிந்ததற்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கண்டனம். CBI மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஜனநாயகன் படம் இணையத்தில் யாராலோ வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. அரசு இதை செய்தவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டிக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான தாமதத்தால் பைரசிக்கு வளமான சூழலை அமைத்தது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கண்டனம். சினிமாவின் உண்மையான ரசிகர்கள் என்னுடன் நின்றது போல் ஜனநாயகன் படத்தை திரையில் போய் பார்ப்பார்கள் என்றும் கமல் கருத்து. ஜனநாயகன் லீக் ஆனது மன்னிக்க முடியாத வேதனையூட்டும் அநியாயமான சம்பவம் என்று நடிகர் சூர்யா கடும் கண்டனம். இந்த கடினமான நேரத்தில் என் நண்பர்களுடன் நானும் துணை நிற்கிறேன் என்று விஜய்க்கு ஆதரவாக சூர்யா பதிவு. திருட்டுத்தனமாக ஜனநாயகன் படத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என சிவகார்த்திகேயன் எக்ஸ் தளத்தில் பதிவு. நூற்றுக்கணக்கானோர் உழைப்பை மதிக்காமல் படத்தை கசியவிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். ஜனநாயகன் லீக்கான படத்தை யாரும் பார்க்காதீர்கள், லிங்கை பகிராதீர்கள் என்று நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கோரிக்கை. பிறரின் துன்பத்தில் நாம் இன்பம் காண வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு வலியுறுத்தல். ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானதற்கு அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், திரைப்பட அமைப்புகள் கண்டனம். குஷ்பு, சிரஞ்சீவி, விஷால், ஜீவா உள்ளிட்டோர் படத்தை இணையத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என வேண்டுகோள். தமிழ்நாட்டில் போதுமான அளவிற்கு LPG சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம். சென்னை சூளைமேடு தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் இளம்பெண் உயிரிழப்பு. தலைவலி பிரச்சனைக்கு வந்த பெண்ணிற்கு தவறான சிகிச்சை அளித்து கொன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு.
தமிழ்நாட்டில் வருகிற 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் நேற்று 8 இடங்களில் சதமடித்த வெயிலால் மக்கள் அவதி. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. கோவை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் போதையில் விபத்துக்களை ஏற்படுத்தி விட்டு காரில் தப்பிய ஆசாமிகள். காரை சினிமா பாணியில் இருசக்கர வாகனங்களில் பலர் விரட்டிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். மகாத்மா ஜோதிபாய் பூலேவின் 200வது பிறந்த நாள். டெல்லியில் அவரது சிலை முன்பு குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, ராகுல் காந்தி ஆகியோர் குழு புகைப்படம். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டத்தை அடுத்த வாரம் நடத்த காங்கிரஸ் முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை. எரிந்த நிலையில் கட்டுக்கட்டாக படமூட்டை சிக்கிய வழக்கில் சர்ச்சைக்குள்ளான அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. வழக்கின் விசாரணைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் குடியரசுத் தலைவரிடம் ராஜினாமா அளித்தார் வர்மா. உத்தரப்பிரதேசத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. 2 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். வங்கி கணக்கில் இருந்து டிஜிட்டல் முறையில் வாடிக்கையாளர்களுக்கு 10,000க்கு மேல் பணம் அனுப்பினால் 1 மணி நேரம் தாமதிக்க ரிசர்வ் வங்கி திட்டம். டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க புதிய விதிகளை முன்மொழிந்தது ரிசர்வ் வங்கி. டெல்லியில் பாகிஸ்தானின் ISI ஆதரவு பயங்கரவாத கும்பல் கைது. பாகிஸ்தானுக்கு உளவு ஆயுத கடத்தலில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் யமுனை ஆற்றில் படகு கவிழ்ந்து கோர விபத்து. 9 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் அபாயம். உஜ்ஜைன் அருகில் 45 அடி ஆழமான ஆழ்துளை கிணற்றில் விழுந்த ஆண் குழந்தை 21 மணி நேரத்திற்கு பின்னர் ஆபத்தான நிலையில் மீட்பு. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு பிறகு குழந்தை உயிரிழப்பு. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் படைகள் தாக்கியதில் 303 அப்பாவி மக்கள் உயிரிழந்ததற்கு இந்தியா வேதனை. இஸ்ரேல் பெயரை குறிப்பிடாமல் தாக்குதல்களை நிறுத்தும்படி வலியுறுத்தல். ஹார்முஸ் அருகே அமெரிக்காவின் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான ட்ரோன் மாயம். ட்ரோனை ஈரான் சுட்டு வீழ்த்தியதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என தகவல். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அடுத்த மாதம் இந்தியா வருகிறார். 3 நாள் பயணமாக அமெரிக்க சென்ற இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியிடம் மார்க்கோ உறுதி.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 14,100 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கும் விற்பனை.